பொருளாதார சாபம்னா என்னன்னு சொல்கிறேன். 5 காரியங்கள். எல்லாத்திலும் குறைவு, பசி பட்னி, தாகம், நிர்வாணம், துணி கூட இல்லை, சரியா போட்டுக்கிறது சட்டை கூட இல்லை, விரோதிகள் கையில் சிக்கி தவிக்கிறது, சாகிறது அவங்க கையில் தான் பொருளாதார சாபம், அடிமைத்தனம். இயேசு கல்வாரி சிலுவையில் இதையெல்லாம் சுமந்தார், இத்தனையும் சுமந்தார். அவர் கல்வாரி சிலுவையில் தொங்கின போது 24 மணி நேரம் ஒன்றும் சாப்பிடல, குறைஞ்சது 24 மணி நேரம். அன்றைக்கி பூரா சாப்பிடல, சிலுவையை சுமந்து வர்றாரு. எவ்வளோ பாடுபடுறாரு பாருங்கள். சிலுவையை சுமந்து வந்து அந்த மலை மேலே ஏறி, கொல்கதா மலை மேட்டு மேலே ஏறி, அங்கே அவரை ஆணியில் அடிக்கிறாங்க, சிலுவையில் வச்சு துன்புறுத்துறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. சாப்பிடக்கூட இல்லை மனுஷன். 2வது தாகம், வாயை விட்டு கேட்குறாரு, தாகமாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். காடியை கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் தாகம். 3வது நிர்வாணம், அவருடைய வஸ்திரத்தை எல்லாம் உரிந்து கொண்டார்கள், உடையெல்லாம் போச்சு, முழுவதும் நிர்வாணமாக அத்தனை பேருக்கு முன்னால் தொங்குகிறார். எல்லாம் சிரிக்கிறாங்க, கேலி பரியாசம் பண்ணுகிறார்கள். எல்லாவற்றிலும் குறைவு. அது 4வது ஐட்டம். எல்லாத்துலேயும் குறைவு, எல்லாத்துலேயும் குறைவு. ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள கர்த்தர் ஒன்றுமே இல்லாதவராக தொங்குகிறாராங்க. அவர் அடக்கம் பண்ணுறது கூட இன்னொருத்தருடைய கல்லறையில் தான் கொண்டு போய் வச்சாங்க. அது மட்டும் இல்லை, அவர் சாகு மட்டும் இந்த விரோதிகளுடைய கையிலே பலனற்றவரை போல, ஒரு வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாக இருந்தாலும் ஒரு பலனற்ற மனுஷனை போல அவருடைய கையிலே அவர் சாகிறார். அவர்கள் கையில் வச்சுக்கிட்டு அடிக்கிறாங்க, பிடிக்கிறாங்க, எல்லாம் துப்புறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அப்படியே கிடக்கிறார் அவர். நான் சொல்லுகிறேன், பொருளாதார சாபம் ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் கொண்டு வருதோ அத்தனையும் கல்வாரி சிலுவையில் இயேசு சுமந்து விட்டார்.